பருக வேண்டிய அமிர்தமடாது. அது வேற கதை. சரியா? ஆக உடனே போறா விஸ்வாமித்திர போய் அந்த மண்டவோட எடுத்துக்கிட்டு கைலங்கிரி போயிட்டா சிவங்கிட்ட. ஆமா, சிவங்கிட்ட போய் அப்பா அது பிரம்மா நீங்க எழுதுன நீங்க தான் எழுதிருக்கீங்க. இந்த பிரம்மனை கேளுங்க முதல்ல. இறப்புக்கு பின் பெருமை அடைவான்னு இந்த மண்ட ஓட்டுல எழுதி இருக்கு. எப்படி பெருமை அடைவான்? அவனே செத்து போனா அவனே செத்து போனா நல்லா இருந்தா பெருமை அடைவான் அப்படின்னு. அப்பா அவன் பூலோகத்துல இருக்கும்போது 1000 பாவத்தை பண்ணினான். 1000 பாவத்தை பண்ணிருப்பான் பண்ணுனா. ஆனால் வழியிலே நீ வரும் பொழுது உன் காலில விழுந்தா, உன் காலில விழுந்தா புண்ணியமே ஜெயம் அப்படி நீ சொல்லிட்டு போன. அதனாலதான் அந்த மண்டை ஓட்ட தூக்கி வந்திருக்க. அவன் பாவலாம் தீர்ந்து வச்சுறான். அவன் பாவம் தீர்ந்து கொண்டு வந்துட்டு பின் பெருமை அடைவான். கைலங்கிரி போய் அவன் பாம்புரா தீர்ச்சு பாத்தீங்களா? அப்ப எத்தனை விஷயமா இருக்கு பாத்தீங்களா? உண்டா இல்லையா? உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்களா? விவரத்துல எத்தனை வர இருக்குங்க. ரை போய் ரை எடுத்து ரை மேல ரை வச்சு ரை இருக்க ரை போச்சு. ரை மேல ரை எடுத்து ரை போய் ரை எடுத்து ரை மேல ரை வச்சு ரை இருக்க ரை போச்சு அப்படின்னா எப்படி ரை போச்சு? காரணம் இருக்குல்ல. ஒரு கிழவனும் கிழவியும் இந்த குத்தகை கம்மான்னு நிறைய இருக்குங்க. கம்மா இருக்காமா? குத்தகை எடுத்த கம்மாயில போய் மீன் பிடிச்சோம்னா நம்மள எதை கட்டி அடிப்பேன்? எதை வேணாலும் கட்டி அடிப்பான். அங்க கிடைக்கிறத எடுத்து அடிப்பான். இல்லையா? ஆமா, கிடைக்கிற எடுத்து அடிப்பான். ஆனா இந்த அடிகம்மான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அடிகம்மா இது எல்லாருமே வந்து பிடிக்கலாம். பொதுமக்கள் மீன்பிடி திருவிழாவே நடக்கும். அப்ப எல்லாரும் பிடிக்கும் போது ஒரு கிழவனும் கிழவியும் கரை மீது உட்கார்ந்து இருந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்களாம். எல்லாரும் பிடிக்க வயசான காலத்துல போய் பூந்தோம்னா நம்ம உயிர் போயிரும், இங்க நானும் உட்காரு போட்டு முதிச்சிருவாங்க அப்படின்னு அந்த கிழவன் சொல்ல கிழவியும் உட்கார்ந்துருச்சு. அப்ப உட்கார்ந்து இருக்கும் போது ஏயா இனிமேல் என்ன மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டுச்சா அந்த கிழவி. அப்ப அந்த கிழவன் சொன்னானா எப்படி ரை வரும். ரை வரும்னா எது? ரை போய் ரை எடுத்து நாரை வரும். சேரை எல்லாம் கலக்கிட்டு போயிட்டான்ல, அந்த சேர்ல மிச்சம் இருக்குது ஐர. அந்த மீன் பத்தாதான் நம்மளுக்கு போதும். ஆக உயிர் வாழ்வதற்காக மூக்கை வெளியில கொண்டாந்து ஐர காட்டும். சரியா? ஐரை காட்டும். ரை போய் ரை எடுத்து நாரை போய் ஐரை எடுத்தால் நம்மளுக்கு மீன் இருக்குன்னு அர்த்தம். ரை போய் ரை எடுத்து ரை மேல ரைய வச்சு கரை மீது ஐரையை வைத்து ஐரையை தின்று நாரை பறந்ததா. கரையில கொண்டு வந்து போட்டு அது பறந்து போயிடும். அது கரையை கொண்டு போடுறது இல்ல, கரையிலே மீனை தின்று ஐரையை தின்று விழுங்கி நாரை பறந்ததா. இது யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? பயிருடைய இருந்து பாருடைய பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடறிந்தால் பையூரும் மெய்யூரும் கண்ணமா பாழாய் முடியாது. இதை சொன்னது வரிச்சூர் பழனியப்பன். முதல்ல ஆரம்பத்துல சொன்னது நாரதர் வரிச்சூர் பழனியப்பன். ஆமா, சரியா? ஆக இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. இருக்கட்டுங்க. சரியா? அதே மாதிரி இப்ப புழுவை வச்சுதான் மீனை பிடிக்கிறான். கண்டிப்பா. அப்ப மனுஷன் காத்திருக்கிறது மீனுக்காக, மீனு காத்திருக்கிறது புழுவுக்காக. ஆனா அந்த புழு எப்ப காத்திருக்க மனுஷனுக்காக? புழு சொல்லி இருக்கு மனுஷன். அதுக்கு ஒரு காரணமே சொல்லியிருக்காங்க. எப்படி? நீரில் தள்ளாடி வருபவரே. நீரில் தள்ளாடி வருபவரே. தூண்டி போடுறவனுக்கு ஒரு கவிஞர் எழுதியிருக்கான். நீரில் தள்ளாடி வருபவரே அஞ்சா நெஞ்சன் அங்கிருக்க செத்தும் சாகாமல் நான் இருக்க நீயும் சாவதென்றால் இங்கே வா, இல்லை என்றால் எட்டிப்போ. ஏன் அப்படின்னா தூண்டி போடுறவ என்ன பண்ணுவானா அந்த புழுவை பாதியா தூண்டில அப்படி பிச்சு கோர்த்த உடனே அந்த புழு துடிச்சுக்கிட்டு இருக்குமா. இத பார்த்த மீன் நம்மளுக்கு இறை கிடைக்குதே அப்படின்னு சொல்லி வேகமா வருதான். அப்ப அந்த புழு பார்த்து சொல்லுதான், நீரில் தள்ளாடி வருபவரே. மீனை பார்த்து எது? நீரில் தள்ளாடி வருபவரே அஞ்சா நெஞ்சன் அங்க இருக்க. யாரு? தூண்டி போட்டு உட்கார்ந்து இருக்கேன் காத்திருக்கேன். நீரில் தள்ளாடி வருபவரே அஞ்சா நெஞ்சன் அங்கிருக்க செத்தும் சாகாமல் நான் இருக்க நீயும் சாவதென்றால் இங்கே வா, இல்லை என்றால் எட்டிப்போ. பாத்தீங்களா? ஆக இத ஒரு கவிஞன் எவ்வளவு அழகா எழுதியிருக்கான். அது மட்டுமா ஒரு புலவன் போறான். புலவன் போகும்போது ஒரு பெண்மணி குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீர் உறங்கும் நேரம் கோரை சாயும் நேரம் குளிக்கும் பெண்ணே உன்னை நான் தொடலாமான்னு கேட்கிறான்.
புலவர் கேட்கிறான், தொடலாமாங்கிற போது முப்பால் கொண்டு வா, அப்பால் என்னை தொடலாம்னு அவனும் சொல்லிட்டா, பொம்பளையும் சொல்லிட்டா, அவனும் சொல்லிட்டா. ஆக வள்ளுவன் எழுதியது அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால், முப்பால் முப்பால். சரியா? சரி. அதை சொன்னா ஏத்துக்கல அவ. சரியா? ஆக அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். யாருன்னு கேட்கிறா. நீ குளிச்சதானே, குடிக்கும் பெண்ணுதானே நீ? நான் தான் வந்திருக்கேன் புலவன் அப்படின்னு சொன்ன. முப்பால் கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேன். என்ன பால் கொண்டு வந்தாய்? நான் இருப்பதோ இப்பால், நீ இருப்பதோ அப்பால், நம்ம 2 பேருக்கு நடுவில் தாப்பால், அத முதல்ல தொற அப்படின்னா ஒத்துக்கிட்டு முப்பால். அப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. அப்படின்னா அறிவுக்குத்தான் வேலை. சரியா? அறிவாளிக்கு வேலை கொடு வந்ததுல இருந்தே கொடுத்துக்கிட்டு அறிவுக்கு வேலை. உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் நன்றி உள்ள ஜீவன் நாய்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், நாய் வாங்குறதுக்காக ராஜபாளையம் போயிட்டான். ஒருத்தர் 20 நாயை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க இருந்து போனவர், ஐயா எனக்கு ஒரு நன்றி உள்ள நாய் வேணும், ஏன்னா நான் தோட்டத்தில் வீடு கட்டியிருக்கேன், எனக்கு பாதுகாப்பா நாய் நன்றி உள்ள நாய் தான் வேணும், எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்க போனவன் கேட்கிறாரு. அப்ப வியாபாரி சொல்றாரு, ஒன்றும் கவலைப்படாத, 20,000 ரூபாய் பணத்தை கட்டு, அந்த 10ஆம் நம்பர் நாயை வாங்கிட்டு போ, அதுதான் ரொம்ப நன்றி உள்ள நாய், ரொம்ப நன்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வியாபாரி சொல்றாரு. அப்ப வாங்க போனவனுக்கு சந்தேகம், ஐயா இதுதான் நன்றி உள்ள நாய்னா 20 நாய் வச்சிருக்க, அப்ப 3000 ரூபா 2500 ரூபா வாங்குற நாயெல்லாம் நன்றி உள்ள நாய் இல்லையா? இது 20,000 ரூபாய் நாய், 10ஆம் நம்பர் நாய் வாங்கிட்டு போ, அதுதான் ரொம்ப நன்றி உள்ள நாய்னு அவன் சொல்லும் போது இவன் கேட்கிறான், சரி இத்தனை நாயில அதப்படி குறிப்பா 10ஆம் நம்பர் மட்டும் நாய் மட்டும் நன்றி உள்ளன்னு சொல்றீங்களேங்க. அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் நான் அதை 20 தடவை வித்துருக்கேன், அது திரும்ப என்கிட்டே வந்துடும், 20 தடவை வித்துருக்கேன், அது திரும்ப என்கிட்டே வந்துடும். அருமையான. அதனால அது நன்றி உள்ள நாய். நன்றி உள்ள நாய ஒருத்த வளர்த்தான். யாரு? மகாபாரதத்திலே தர்மன். எல்லாருமே உயிர் போச்சு. ஆனால் தர்மநீதிப்படி நடந்ததுக்காக தர்மனை தேவேந்திரன் வந்து என்ன பண்றான்? சரி வைகுந்தம் அழைத்து செல்கிறார். தேரிலே ஏறு, தேரிலே நீ ஏறு, புண்ணியலோகம் சேர வேணும் தர்மா. அவனுக்கு அதான் தர்மேன்னு பேரு. தர்ம ஏறிட்டான். ஆனா அந்த நாய் வந்து ஏறுது, வளர்த்த நாயும் ஏறுது. அப்ப ஏறும்போது தேவேந்திரன் சொன்னானா, இந்த நாய் வேணா, இது பூலோகத்தில் வளர்ந்த நாய், இந்த நாயை நான் தேர்ல கூட்டி போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தர்மம் என்ன சொன்னா? கீழே இறங்கிட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, கீழே இறங்கிட்டான். இறங்கி, தேவேந்திரா நான் வளர்த்த நாயை தர்ம நீதிப்படி நான் விட்டு வர மாட்டேன். அது நியாயமே இல்ல, தர்மமும் இல்ல, அது வாயில்லா ஜீவன். மனிதனோட 1000 பழகு அதை நன்றி நினைக்க மாட்டான். அவன் வேலையை காட்டிடுவான், அவன் வேலையை காட்டிடுவான். ஆனால் நன்றி உள்ள நாயின்னு எதுக்கு சொன்ன அவன்? ஆனால் அங்கே வந்தது யாரு? தர்ம தேவதை. தர்மை இறங்கின உடனே நாய் உருவமாக இருந்தவள் தர்ம தேவையாக மாறிவிட்டாள். மாறிவிட்டு, தர்மா இதுலையும் உன்னுடைய தர்மத்தை பார்த்தேன், சொர்க்கம் செல், சொர்க்கம் செல் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பி வச்சது தர்ம தேவதை நாயாக மாறி. பாத்தீங்களா? அப்படி எத்தனை விஷயம் இருக்குங்க. நான் வந்திருக்கிறது காவலுக்குங்க. காவலுக்கா? திணை காவல், கருந்தனை, செந்தனை, இருத்தனை. கருந்தனை யாரு? இல்லப்பா இருப்பா, நான் கொஞ்சம் இல்ல விவரத்தை நான் கேட்கணும். நிறைய விவரம் கூட கேட்க வேண்டிய இருக்கு. கேளுங்க. என்னுடைய பெயர் நாரதர். என்ன தொழில் பண்றீங்க? கலகம் பண்றது. எதை வச்சு கலகம் பண்ணுவீங்க? எதை வச்சு வேணாலும் கலகம் பண்ணுவீங்க. நாங்க கல்லை வச்சு கலகம் பண்ணுவோம். எது? கல் எடுத்து கலகம் பண்ணுவோம். வாப்பா, நான் சொல்ல எடுத்து கலகம் பண்றேன். நாங்க அரிவாள் எடுத்து கலகம் பண்ணுவோம். இல்லப்பா, அரிவாளே நான் கலகம் பண்றேன். நாங்க கம்பு எடுத்து கலகம் பண்ணுவோம். இல்லப்பா, வம்பாலே நான் கலகம் பண்றேன். உங்களுடைய கலகம் எப்படி முடியும்? நன்மையிலே முடியும். எங்களுடைய கலகம் நீதிமன்றத்துல டவுசர் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடியும். அது வரைக்கும் வாய்தா 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 தான். சரிப்பா, அது கேட்டா இங்க ஆரோலம் சோன்னு குரல் கேட்டது யாரு? ஒன்னு என் தங்கை வள்ளி, ஒன்னு யாழ் குள்ளி. ஒன்னு என் தங்கை வள்ளி, என் தங்கை வள்ளி பூவாங்கி வந்த நேரம் வரட்டும் வரட்டும். அவளும் 10 மணில உட்காந்து இருந்தவங்க இல்லையா, கொஞ்ச நேரம் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கும் பாருங்க. ஆமா ஆமா, அதே பெருமையா இல்லையா? இருக்கட்டும் இருக்கட்டும். உங்களை பத்தி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத பயப்படாத. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக இந்த இடத்துல காவல் பாக்குறீங்க. ஆமா. என்ன காவல்? திணை காவல். இங்க ஆளோன்னு சொன்ன குரல் கேட்டது யாரு? என் தங்கை வள்ளி.
உங்க தங்க வெள்ளியா? ஆமாங்க. கூட பிறந்ததா கூட பிறக்காததா? வளர்ப்பு தங்கச்சிங்க. நான் எது கேட்குறேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு இப்ப நீங்க எனக்கு நண்பன். ஆமா. உங்களை என் வீட்டுக்கு நான் கூட்டி போறேன். என் வீட்டுக்கு கூட்டி போறீங்க? கூட்டி போறேன். இங்க சாப்பிடுங்கன்னு உட்கார வைக்கிறேன் உங்களை விருந்துக்கு. ஆமா, விருந்துக்கு உட்கார வைக்கிறேன். ஒரு பெண்ணு வந்து இலைய போடுற. இது யாருன்னு என்கிட்ட நீங்க கேக்குறீங்க. கூட பிறந்ததுங்கிறேன் நானு. எது கூட பிறந்தது அப்படிங்கிறேன் நானு. ரெண்டாவது ஒரு பெண்ணு வருது, தண்ணி வைக்குது. இது யாருங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அதையும் கூட பிறந்ததுன்னு நான் சொல்றேன். மூணாவது ஒரு பெண்ணு வருது, சாதம் வைக்குது. இது யாருங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கு நீங்க நான் கூட பிறந்ததுங்கிறேன். ஏங்க எல்லாமே கூட பிறந்ததுன்னு உங்க வீட்டுல மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் கிடையாது? யாருமே இல்லையா? எல்லாமே கூட பிறந்ததுன்னா அப்படின்னு நான் கேக்குறேன். இப்ப நான் இலைய போட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன். வந்தத கூட பிறந்ததுன்னு சொன்னீங்க. சரி, ரெண்டாவது வந்ததையும் கூட பிறந்ததுன்னு சொல்றீங்க. மூணாவது வந்ததையும் கூட பிறந்ததுன்னு சொல்றீங்க. இது எப்படிங்க நியாயமாக? கொண்டாட்டி பிள்ளை உங்களுக்கு இல்லையா நான் கேட்கிறேன். எப்படி கூட பிறந்தது? அது காரணம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல வந்தது என் தங்கை கல்யாணி. என் தங்கை கல்யாணி. ஆமா, டி ராஜேந்திரன் படம். எப்பா அத சொல்லப்பா. என் தங்கை கல்யாணி. எதெடுத்தாலும் எல்லாமே இருக்கணுங்க. கலப்பு தானே. இயல் இசை நாடகம் எல்லாமே இருக்கணும். ஆக முதலில் வந்தது என்னுடைய கூட பிறந்தவள். ஏன் கூட பிறந்தவள்? அதான் கூட. இரண்டாவது வந்தது என்னுடைய மனைவி. நீங்க கூடுறதுக்காக பிறந்தது. நான் கூடுவதற்காக பிறந்தவள். மூணாவது வந்ததாக என்னுடைய மனைவி. நானும் என்னுடைய மனைவியும் மகள் கூடி பிறந்தவள். மூணாவதாக வந்த கூடி பிறந்தவள். நானும் என் மனைவியும் கூடி பிறந்தவள். ஆக எங்களுக்கு பிறந்தவள் மகள். ஆக கூட பிறந்தவள் அப்படிங்கிற மாதிரி விஷயம். கூட பிறந்த தங்கச்சியும் கூட பிறந்தது மாதிரியே இது கூட பிறந்ததா கூட பிறக்காததா? வளர்ப்பு தங்கச்சிங்க. அண்ணன் தம்பி 7 பேரு. பொம்பளை பிள்ளை இல்ல. ஒரு நாள் காட்டு கோட்டைக்கு போனோம் சாமி. வேட்டைக்கியா போன இடத்துல பாருங்க சாமி, பெரிய வெதரு. அட பெரிய புதரியா. அது இளையராஜா பேசினா அது மாதிரியே பெரிய புதருக்கு பக்கத்துல வெள்ளிக்கிழங்கு தோண்டின பள்ளம். பள்ளத்துக்குள்ள பாருங்க குழந்தை கிடக்குது, கொடியா சுத்தி கிடக்குது. இருக்கட்டுங்க இருக்கட்டும். கொடிய பூரா உருவுனா பொம்பளை பிள்ளை இருக்கட்டுங்க. கொடிய பூரா உருவிட்டீங்களா? ஆமா. பொம்பளை பிள்ளை குப்பரை கிடந்துச்சா மல்லா கிடந்துச்சா? மல்லாக்க கிடந்துச்சுங்க. அப்படியா? ஆமா. குப்பரை கிடந்தா அடையாளம் தெரிஞ்சிருக்கு அதுல. கண்டிப்பா கண்டிப்பா. எதை பார்த்து பொம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்க அழுகிற குரலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நான் தடவி பார்த்துட்டேன். அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. 7 பேரா? அண்ணன் தம்பி எல்லாம் வேட்டைக்கு போனீங்களா? ஆமா, வேட்டைக்கு போனோம். கொடி சுத்தி கிடந்துச்சா புள்ள? ஆமா. கொடி சுத்தி பிறந்தா கோத்திரத்துக்கு ஆகாது, மாலை சுத்தி பிறந்தா மன்னனுக்கு ஆகாது. காசி மாநகரிலே மதுரை நாடகத்துல இல்லங்க, எல்லா நாடகத்திலையும் உண்டு. புராண காலத்திலே உண்டு. இது கொடி சுத்தி இருந்துச்சா? ஆமா. எந்த கொடி? அதான் வள்ளி கொடி. வள்ளி கொடி. வள்ளி கொடி. கொடி. சரி இருக்கட்டும். ஆக பல்லா கிடந்துச்சா? பொறுங்க, அதை வாங்கிக்கலாம். சொல்லிடு. டி கூடலூர் மண்ணுக்கு நாரதர் வேடத்தில் கிழக்கும் பிரியர் நாரதருக்கு நியூ மைடியர். எப்படி மைடியரா என்னன்னு தெரியல. போட்டோகிராஃபர் அன்பு உள்ளத்திற்கு என்னுடைய நன்றி. அன்னார் அவர்களுக்கு நன்றி 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 நன்றிகள். வணக்கம். முத்து முத்து முத்து. நன்றி 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 முத்தண்ணா. நன்றி. முத்தென்றாலே கடலில் இருந்து வரக்கூடியது தானே. அது எப்பவுமே முத்தாவே இருக்கணும். சிற்பிக்குள்ளே முத்து இருக்கு. முத்து இருக்கும். சரியா? ஆனா சிற்பிக்கு மரியாதை உண்டா? இல்லை. சரி, அப்ப மரியாதை. பொம்பளை புள்ள கொடியோட கிடந்துச்சு. நீங்க பாத்தீங்க. அண்ணன் தம்பி 7 பேரு. முதல்ல போய் பார்த்தது யாரு? நான் தாங்க. நீதான பாத்தியா? மேல பாத்தியா கீழே பாத்தியா? மேல பார்த்தேன். கொஞ்சம் பொறுப்பா. மேல பாத்தியா கீழே பாத்தியா? மேலதான் பார்த்தேன். கீழே பாக்கற. மேல பாத்தியா? மேல பார்த்தேன். எதை பார்த்த? முகத்தை பார்த்தேன். தொண்டைய பாத்தியா?
அதோட முடிச்சிருங்க. தடவி பார்த்தேங்க முடிச்சில்ல. முடிச்சிருந்தா ஆண்களுக்கு தொண்டையிலே முடிச்சு உண்டு, பெண்களுக்கு தொண்டையிலே முடிச்சு கிடையாது. தடவி பார்த்தேன். சரிப்பா இருக்கட்டும். அடுத்து யார் இருக்கா? அடுத்த காவலி வர சொல்லுங்க. நல்லபடியா வாங்க. வாமா வாமா வாமா. பிரம்மாவின் பித்திரன் கலைவாணியின் மைந்தன். ஒரு போடு போடு அட்டத்தை போடு. வரவேற்பு எப்படி கொடுக்கணும்? அப்படித்தான் கொடுக்கணும். பிரம்மச்சாரி 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 வலிக்கு விழலாம் வா வா வா. மலங்க கத்துப்பட்டு இந்த ஆயா அம்மா அப்படி போடு. எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட குலப்பண்பாடு. அருமையான வரவேற்பு. ஆஹா, இப்படியா ஒரு பெண்ணு? இருக்கட்டும் இருக்கட்டும். எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை கண்டேனே.
தேவன் பார்ப்போம்.